எல்லோருக்கும் வணக்கம். 2025 ஆண்டு புது வருட நல்வாழ்த்துக்கள். புதுமைகளை கண்டு இயேசு கிறிஸ்துவை அறிவதன் மூலம் நல்ல ஒரு வாழ்க்கையை பெற்று வாழ எல்லா மக்களையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் எல்லா மக்களும் புது வருடம் வருகிறது, ஜெபங்களை ஏறெடுப்பார்கள். ஏனென்றால் வருகிற வருஷத்தில் என்றாலும் ஒரு நல்ல வாழ்க்கை தங்களுக்கு உண்டாக வேண்டும் என்ற விருப்பம்தான். இது எல்லா மக்களுக்கும் உண்டுதான். ஆனால் இங்கு வேதத்தில் தெளிவாக சொல்லப்படுகிறது, சில ஜெபங்கள் அருவருப்பானது கர்த்தருடைய கர்த்தருடைய பார்வையில். ஏனென்றால் அவர்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்பார்கள், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மாட்டார்கள், தங்கள் சொந்த பாவ வழியிலே தொடர்ந்து வாழ்வார்கள், தங்கள் மனம் போன போக்கில் வாழ்வார்கள். அப்படி வாழ்ந்து கொண்டு கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், இப்படிப்பட்ட வார்த்தைகளை எடுத்துக்கொண்டு காசு மிஷினில் போய் நம்பரை தட்டினவுடனே காசு வருவது போல நாங்கள் கேட்டால் எல்லாம் கிடைக்கும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அப்படி வேத வார்த்தையில் சொல்லப்படவில்லை. இங்கு தெளிவாக பாருங்கள். Proverbs 28:9, நீதிமொழிகள் புத்தகம் 28:9, வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குறவனுடைய ஜெபமும் அருவருப்பானது. வேதம் என்றால் தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை என்றால் இயேசுவின் வார்த்தையை கேளாதபடி, அதற்கு கீழ்ப்படியாமல் தன்னுடைய சுய வழியில் வாழ்ந்து கொண்டு இரவு பகலாய் தேவனிடத்தில் ஜெபத்தை ஏறெடுத்தாலும் அது தேவனுடைய பார்வையில் அருவருப்பானது. அருவருப்பான ஜெபத்துக்கு தேவன் ஒருபோதும் பதில் கொடுப்பது இல்லை. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை சத்தியம். இந்த வார்த்தை சத்தியத்தின் படி நாங்கள் வர வேணும், அவரிடத்தில் மனம் திரும்பி வரணும். எல்லாரும் பாவம் செய்தார்கள், நீதிமான் இந்த உலகத்தில் ஒருவனும் இல்லை. ஆனால் அதற்காக நாங்களும் தொடர்ந்து பாவத்திலே வாழக்கூடாது. மனதை கடினப்படுத்தி, இருதயத்தை கடினப்படுத்தி தொடர்ந்து பாவத்தில் நிலைத்திருந்து அழிந்து போடாமல் மனம் திரும்பணும். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுபவன் எவனோ அவனே இரக்கம் பெறுவான். வேத வார்த்தை தெளிவாக சொல்கிறது. இப்படிப்பட்ட மனம் திரும்புதலை அவர்கள் பெற்று இயேசுவிடம் வரணும். இயேசுவிடத்தில் வந்தால் மட்டும்தான் பாவங்கள் மன்னிக்கப்படும். பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுண்டானால் நிச்சயமாக ஆசீர்வாதமான வாழ்வுக்குரிய வழி எங்கள் வாழ்க்கையில் உண்டாகும். நாங்கள் வீட்டுக்குள் இருந்தபடி ஜெபிச்சு எல்லாம் வீட்டுக்குள் தன்பாட்டிலேயே கொட்டப்படும் என்று நினைத்து வாழக்கூடாது. ஏனென்றால் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க கர்த்தராகிய ஆண்டவர் பலன் தருகிறார். உபாகமம் 8:18 தெளிவாக சொல்கிறது. அவர்களை பலப்படுத்துகிறார். அந்த பலத்தை பெற்றுக்கொண்டு நாங்கள் எங்களால் இயன்ற வேலைகளை, பிசினஸ்களை செய்யணும். அப்படி செய்யும் போதுதான் நிச்சயமாக நாங்கள் ஐஸ்வர்யவான்களாக வாழ முடியும். இங்கு தெளிவாக சொல்லப்படுகிறது பாருங்கள். வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குறவனுடைய ஜெபமும் அருவருப்பானது. இந்த வேத வார்த்தை சத்தியம். இது நேற்றும் இன்றும் என்றும் மாறாதது. இது போன வருடத்துக்கும் இந்த வருடத்துக்கும் இனி வருகிற வருடங்களுக்கும் பொதுவானது, மாறாத சத்தியம். இந்த சத்தியத்தின் படி நாங்கள் வாழ்க்கையை மாற்ற வேண்டும். அப்பொழுது நிச்சயமாக கர்த்தராகிய ஆண்டவர் எங்களோடு கூட இருப்பார். அவர் எங்களை வழிநடத்துவார். Christ in us, the hope of glory. கிறிஸ்து மகிமையின் நம்பிக்கையாக எங்களுக்குள் வாசம் செய்து எங்களை அனுதினமும் தன்னுடைய சித்தம் போல் நடத்துவார். எங்களுக்கு இனி நடக்க போகிற காரியம் தெரியாது. நாங்கள் எண்ணத்தை விரும்பி இருந்தாலும் நிச்சயமாக நாங்கள் நினைத்தபடிதான் வாழ்க்கை நடக்கும் என்று ஒருபோதும் சொல்ல முடியாது. ஏனென்றால் நாங்கள் கர்த்தராகிய ஆண்டவராலே அழைக்கப்பட்டவர்கள், உருவாக்கப்பட்டவர்கள். அவருடைய சித்தம்தான் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். இயேசு அழைத்த அப்போஸ்தலர்கள் வாழ்க்கையில் கூட இயேசுவின் சித்தம்தான் நிறைவேறினது. பரிசுத்த ஆவியானவர் தான் அவர்களை தனக்கு இஷ்டமானபடி வழிநடத்தினார். அதே போலத்தான் இப்பொழுது இந்த புதிய ஆண்டுகளும் நாங்கள் போகிறோம். இந்த ஆண்டிலும் பரிசுத்த ஆவியானவர் தான் எங்களை நித்தமும் வழிநடத்த வேண்டும். அப்படி வழிநடத்தும் போதுதான் எங்கள் வாழ்க்கை ஒரு வெளிச்சமானதாக இருக்கும், ஒரு சமாதான சந்தோஷமானதாக இருக்கும். நாங்கள் பரிசுத்த ஆவியானவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் எங்கள் சுய எண்ணத்தின்படி வாழ்ந்தால் நிச்சயமாக ஒரு வாழ்க்கை வறட்சியானதாகத்தான் இருக்கும். வருஷங்கள் மாறும், எத்தனையோ வருடங்கள் வரலாம். அப்படி வந்தாலும் நாங்கள் தொடர்ந்து
தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் வாழ்ந்து கொண்டு வந்தால் நிச்சயமாக வேத வார்த்தையின்படி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் வேத வார்த்தை சத்தியம். இங்கு பாருங்கள், நாங்கள் காண்கிறோம், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்காமல் தன் சுய வழியில் தீய வழியில் வாழ்பவர்களின் ஜெபம் தேவனுடைய பார்வையில் அருவருப்பானது. ஆதலால் மனம் திரும்பி தேவனுடைய வார்த்தைக்கு ஏற்ற பிரகாரம் வாழ்க்கையை மாற்றுங்கள், ஜெபங்களை ஏறிடுங்கள். தேவன் நிச்சயம் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார். தேவன் ஜெபத்தை ஏற்றுக்கொண்டால் நிச்சயம் அவர் அதற்குரிய காரியத்தை எங்கள் வாழ்க்கையில் செய்வார். அவர் சகலவற்றையும் சம்பூரணமாக தரத்தான் அவர் விரும்புகிறார் எங்களுக்கு. ஆனால் அதற்கு ஏற்ற பாத்திரமாக எங்களை நாங்கள் மாற்ற வேணும். இது எங்களால் முடியாது. ஆனாலும் தேவனிடத்தில் வந்தால், அவரிடத்தில் வந்து ஜெபங்களை ஏறெடுத்தால், அவங்களை தாழ்த்தி எங்கள் பாவங்களை அரைக்க செய்து விட்டுவிட்டால் நிச்சயம் அவர் எங்களை பலப்படுத்துவார், வழி நடத்துவார். அவராலே எல்லாம் கூடும். அவர் சொல்ல ஆகும். அவர் கட்டளை நிற்கும். அவராலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அவர் வனாந்தரத்தில வழியை உண்டாக்குகிறவர், இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிறவர். எங்கள் வாழ்க்கையில் இப்பொழுது சில வேளை குறைவுகள் இருக்கலாம், சமாதான சந்தோஷ குறைவுகள் இருக்கலாம், எவை எப்படி இருந்தாலும், ஆனால் நாங்கள் இயேசுவிடத்தில் முழு உற்சாகமாக மனம் திரும்பி வேண்டுதல்களை ஏறெடுத்தால் நிச்சயம் அவர் அதை கேட்கிறார். அவர் கேட்டு பதில் தருவார். இது வேத வார்த்தையின்படி சத்தியம். சத்தியத்தை அறியுங்கள். சத்தியம் உங்கள் ஒவ்வொருவரையும் விடுதலையாக்கும். May God be with you.